தமது தலைமையிலான மடானி ஒற்றுமை அரசாங்கம் அனைத்து இனங்களுக்குமானது என பிரதமர் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற பேதமின்றி நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவதே மடானி அரசின் தாரக மந்திரம் என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே மலேசியாவை பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை கொண்ட ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஒற்றுமை அரசாங்கம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் திட்டவட்டமாக சொன்னார். ஏழ்மை என வரும்போது நான் தோல் நிறத்தை பார்ப்பதில்லை. அதோடு எதிர்க்கட்சி ஆளும் மாநில மக்களாக இருந்தாலும் அவர்களையும் மத்திய அரசாங்கம் ஒதுக்காது என்றார் அவர். என்னதான் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும், இஸ்லாம் கூட்டரசின் அதிகாரப்பூர்வ மதமாக இருந்தாலும், மலாய் தேசிய மொழியாக இருந்தாலும் ஒவ்வொரு மலேசியரின் உரிமைகளையும் பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டுமென டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து மத நம்பிக்கைகளையும் மதங்களையும் நாம் மதிக்க வேண்டும், மதிக்கிறோம் என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். பேராக் இந்திரா மூலியா அரங்கில் சனிக்கிழமை நடைபெற்ற மாநில அளவிலான வைசாக்கி சீக்கிய புத்தாண்டு திறந்த இல்ல உபசரிப்பில் பங்கேற்று பேசிய போது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். பேராக்கில் உள்ள சீக்கிய சமூக மக்களின் நலன்களுக்காக தாம் 2 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கோர் குவாலகுபு பாரு இந்திய வாக்காளர்கள் வெளியாரின் பேச்சில் மயங்காமல் வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டும். மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சில அரசியல்வாதிகள் உள்ளூர் மக்களின் நலனை யோசிக்காமல் அவர்கள் பாட்டுக்கு குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசுவர். அவர்களின் பேச்சை நம்பி ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் அக்கூட்டணி தோல்வி கண்டால் கடைசியில் நட்டம் ஏற்பட போவது என்னவோ உள்ளூர் வாசிகளுக்குத்தான் என விக்னேஸ்வரன் நினைவுறுத்தினார். குறிப்பாக கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட முன்னாள் DAP மூத்த தலைவர் ஒருவர் அந்த ஆத்திரத்தில் அக்கட்சிக்கு எதிராக குவாலகுபு பாருவில் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார். அவரின் பேச்சை நம்பி மோசம் போகாதீர்கள் என விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். குவாலகுபு பாருவில் தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளை களைய பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பங் சொக்தாவின் வெற்றியை உறுதி செய்வது அவசியமாகும். எஞ்சிய 3 ஆண்டுகளில் முடிந்தவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஆளும் கூட்டணிக்கு தொகுதி மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். அதன் பிறகும் பிரச்சனை நீடித்தால் மக்கள் அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் என குவாலகுபு பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாயிகா நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பிறகு மேலவையின் முன்னாள் தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். மே 11 சனிக்கிழமை நடைபெறும் குவாலகுபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான், பெரிக்கத்தான் நேஷனல், பார்ட்டி ராக்கெட் மலேசியா மற்றும் சுயேட்சை என 4 முனை போட்டி அங்கு நிலவுகிறது. ஜித்ராவில் சனிக்கிழமை நடைபெற்ற மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் கிடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் மனதார மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். கிடா மந்திரி பசார் என்ற வகையிலும் அரசியல் ரீதியாகவும் இதுநாள் வரை தாம் எதுவும் தவறாகவோ வரம்பு மீறியோ பேசியிருந்தால் இந்த புனித ஷாவால் மதத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கோருவதாக சனுசி பகிரங்கமாக அறிவித்தார். தவறு செய்வதும் வரம்பு மீறுவதும் மனித இயல்பு என்பதால் தாமும் அதில் விதி விலக்கல்ல என்றார் அவர். ஒருவருக்கொருவர் மனதார மன்னிப்பு பாராட்டி பொறுப்போடு இனி புதியதோர் அத்தியாயத்தை தொடங்குவோம் என சனுசி தமதுரையில் பேசினார். பொதுமக்களின் நலன் என வரும்போது அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்ட சனுசி மத்திய அரசாங்கமும் கெடா மாநிலத்தை புறக்கணிக்காது என நம்பிக்கை தெரிவித்தார். கெடாவில் குறிப்பாக புறநகர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதற்கும் சனுசி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மடானி நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமட் ஜாயித் அமீடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். எதிர்க்கட்சியான பெரிக்கத்தான் நேஷனலின் பிரச்சார பீரங்கியாக வர்ணிக்கப்படும் சனுசி தேசியத்தில் அன்வார் தலைமையில் ஒற்றுமை அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்தே தமது அனல் பறக்கும் பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும் அதற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருபவர் சனுசி என்பது நாடறிந்த விஷயமாகும்.
எரிபொருள் மற்றும் டீசல் விலை உயர்வை அறிவிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக அண்டை நாட்டு செய்தி ஊடகம் ஒன்றில் வெளியாகியுள்ள தகவலை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாசில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அவ்விவகாரத்தை அமைச்சரவை இதுவரை விவாதித்ததே இல்லை. கடந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் கூட அது பற்றி பேசப்படவில்லை. இப்படி இருக்க மலேசிய அரசாங்கத்தை முந்திக் கொண்டு அப்படி ஒரு செய்தி சம்பந்தப்பட்ட ஊடகத்துக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பது தமக்கு ஆச்சரியமாக இருப்பதாக மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி கூறினார். எனவே உறுதி செய்யப்படாத தகவல்களை வெளியிடும் போக்கை அனைத்து ஊடகங்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என யாரையோ மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டால் இப்படித்தான் குழப்பத்தில் வந்து முடியும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். மலேசிய அரசாங்கம் அடுத்த மாதம் தொடங்கி எரிபொருளுக்கான உதவித்தொகையை குறைக்கப் போவதாகவும் தொடக்க கட்டமாக டீசலின் விலை சந்தை விலைக்கேற்ப மிதக்க விடப்படும் என்றும் சிங்கப்பூரின் தி ஸ்ட்ரேட் டைம்ஸ் நாளிதழ் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. மே 11 கோலகுபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்த சில வாரங்களில் அது அமலுக்கு வரும் என மலேசிய அரசின் உயர் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அச்செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. டீசல் விலை உயர்வுக்கு பிறகு பெட்ரோலின் சில்லறை விலையும் கட்டம் கட்டமாக உயர்த்தப்படும் என்று தி ஸ்ட்ரேட் டைம்ஸ் கூறியிருந்தது. நாட்டின் அனைத்து நுழைவாயில்களிலும் பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை பதிவு முறை இன்னமும் அமலில் இருந்து வருகிறது. இங்கு வந்திறங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் அந்த பாதுகாப்பு சரிபார்ப்பு நடைமுறைக்கு உட்படுத்தப்படுவதாக குடிநுழைவுத்துறை கூறியது. எனவே கருப்பு பட்டியலிடப்பட்டவர்கள் அல்லது சந்தேக நபர்கள் பட்டியலில் உள்ளவர்கள் எவராயினும் நிச்சயம் அடையாளம் காணப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவர் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ சொன்னார். MDAC எனப்படும் மலேசியா வந்திறங்கும் டிஜிட்டல் அட்டையை பூர்த்தி செய்வதும் கட்டாயமாகும். இந்த MDAC பதிவு முறையின் வாயிலாக வருகையாளர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அமலாக்க நடவடிக்கைக்கு தேவைப்பட்டால் அவர்களின் இருப்பை அடையாளம் காண அது உதவும் என்றார் அவர். இந்திய சீன சுற்றுப்பயணிகளுக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் வழங்கப்பட்ட 30 நாள் விசா விலக்கை அடுத்து குடிநுழைவுத்துறையின் சேவை தரத்தை மேம்படுத்தும் 5 முக்கிய அம்சங்களில் இந்த MDAC முறையும் ஒன்றாகும். இந்திய சீன சுற்றுப்பயணிகளுக்கான நுழைவு நிபந்தனை விலக்கு குறித்து அனைத்து குடிநுழைவுத்துறை அலுவலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட சுற்றறிக்கை தொடர்பில் சிலர் சமூக ஊடகங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவது குறித்து டத்தோ ருஸ்லின் அவ்வாறு விளக்கமளித்தார். அவ்வுத்தரவானது மேற்கண்ட விசா விலக்குக்கு ஏற்ப குடிநுழைவுத்துறை அலுவலகங்களில் வேலை செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டது என அவர் சொன்னார். எனவே அவ்வுத்தரவு நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பு விஷயத்தில் ஒருபோதும் நெறிமுறை பாதிப்பை ஏற்படுத்தாது என டத்தோ ருஸ்லின் உத்தரவாதம் அளித்தார். சுற்றுப்பயணிகள் வந்து போவதை குடிநுழைவுத்துறை சுமூகமாக்கி கொடுக்கும் அதேவேளை நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். கிளந்தான் பசிர் மாசில் வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது வெளியே துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டு லாரி ஓட்டுநர் பதறிப் போனார். கிலாங் மாஸ் கம்போங் அப்பாவில் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அலறி அடித்துக்கொண்டு வெளியே வந்து பார்த்தபோது 30 வயது அந்நபர் முற்றத்தில் நிறுத்தி வைத்திருந்த பெரோடுவா வீவா மற்றும் டொயோட்டா ஹைலாக்ஸ் 4 சக்கர வாகனத்தில் துப்பாக்கிச் சூடுபட்டு கண்ணாடிகள் உடைந்து சிதறி இருந்தது கண்டு அதிர்ச்சியுற்றார். வீட்டின் வெளி சுவர்களிலும் துப்பாக்கிச் சூடு பட்டிருந்தது. இதையடுத்து தான் மற்றும் தனது குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அந்நபர் உடனடியாக போலீசில் புகார் செய்தார். நல்ல வேளையாக துப்பாக்கிச் சூட்டில் தங்களின் உயிருக்கு சேதாரம் ஏற்படவில்லை என அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவரிடமிருந்து புகார் கிடைத்திருப்பதை உறுதி செய்த பாசிர்மாஸ் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் அல்லது கும்பலை தேடி பிடிக்க விசாரணையில் இறங்கியிருப்பதாக கூறியது. பினாங்கு பட்டவத்தில் பாராங்கத்திகளுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 28 பேர் கைதாகியுள்ளனர். அச்சம்பவம் வெள்ளிக்கிழமையன்று ஜலன்ராஜா ஊடாவில் நிகழ்ந்துள்ளது. வாக்குவாதம் முற்றி சினமூட்டுதலில் முடிந்ததே கலவரத்துக்கு காரணம் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சிப்ராங் பிராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது அஸ்ரி ஷாஃபி தெரிவித்தார். 17 முதல் 51 வயதிலான சந்தேக நபர்கள் பட்டவத் சுற்று வட்டாரங்களில் கைதாகி மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். ஆயுதமேந்தி கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் குற்றவியல் சட்டத்தின் 148வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. கலவரத்தின் போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கலவரத்தில் ஈடுபட்டு இன்னும் பிடிபடாமல் இருப்போரும் போலீசாரால் தீவிரமாக தேடப்படுகின்றனர்.
ஜலான் ராஜா ஊடாவில் ஒரு கடைக்கு முன் ஆடவர் கும்பல் பாராங்கத்திகளுடன் கலவரத்தில் ஈடுபட்டு வாகனம் ஒன்றை சேதப்படுத்துவது முன்னதாக வைரலான 4 வினாடி காணொளியில் தெரிந்தது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தனது நேர் எதிரியான யுக்ரேனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை தேடப்படுவோர் பட்டியலில் ரஷ்யா இணைத்துள்ளது. சனிக்கிழமையன்று புதுப்பிக்கப்பட்ட ரஷ்ய உள்துறை அமைச்சின் தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் தான் ஜெலன்ஸ்கி இடம்பெற்றுள்ளார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த யுக்ரேனிய தலைவர் தேடப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டது. மேற்கொண்டு விவரம் எதுவும் அப்பக்கத்தில் இல்லை. ஜெலன்ஸ்கி திடீரென இப்போது அப்பட்டியலில் இணைக்கப்பட்டதற்கான காரணத்தை ரஷ்ய அதிகார தரப்பில் இருந்தும் உடனடியாக விளக்கவில்லை. 2022 பிப்ரவரியில் யுக்ரைன் மீது படையெடுத்த நாளில் இருந்தே ஜெலன்ஸ்கி மீது மாஸ்கோ குறிவைத்திருந்தது. ஜெலன்ஸ்கியும் தம்மை கொல்ல மேற்கொள்ளப்பட்ட சதித்திட்டங்கள் 5-6 தடவை முறியடிக்கப்பட்டதை தாம் அறிவேன் என கடந்த ஆண்டு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரக்கணக்கானோர் இடம்பெற்றுள்ள தேடப்படுவோர் பட்டியலில் சில வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் பெயர்களையும் ரஷ்யா இணைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் பிப்ரவரியில் எஸ்தோனிய நாட்டு பிரதமர் காஜா காலாஸ் தேடப்படுவோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்.